டேய், உங்க லெவலுக்கு வேலை செய்யுங்கடா. என் சக்திக்கு மீறின ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடு. நான் உனக்கு 5 இல்ல 10 தரேன். இல்ல நான் என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பும் இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்துக்காக நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜில இருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 11வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆக முடியும்னு இருக்கிறதுலயே கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பெற்றவங்களை வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்காக நைட் எல்லாம் பிளாஸ்க்ல டீ வச்சு படிச்சு காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க் 10ஆதுன்னு தனியா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வேற ஒரு 2 மாசம் உட்காந்து படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி எனக்கு வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உட்கார்ந்து அப்பா என்ன தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி கடைசியில எவனோ ஒரு புண்ணியமா ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் புடுங்கிக்க நினைக்கிற ஒன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரா இருக்கும். எனக்கு உங்க 2 பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இதயம் 2ஆ துடிக்குதுங்க. ஒரே சைஸ்ல, ஒரே அளவுல, ஒரே மாதிரி. என் ஹார்ட்டை 2ஆ கட் பண்ணி உங்க 2 பேருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க. டேய் அத மட்டும் சொல்லாதடா. நீ அடிச்சிட போறீடா. நீங்க நாட்டிங்க. நீங்க நான் அடிச்சாலும் ஐ லவ் யூ டூங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் ஐ லவ் யூ டூங்க. முழுசா உண்மையா மனசார ஆழமா எவனும் தொட முடியாத அளவுக்கு யாரும் போக முடியாத அளவுக்கு ஐ லவ் யூ டூங்க. என் லவ் நான் ஒண்ணா இருக்கணுமா 2 இருக்க கூடாதா? இருக்க முடியாதாங்க. நீங்க 2 பேரும் என்ன ஒண்ணா ப்ரொபோஸ் பண்ணும்போது இருக்க முடியுமா இருக்க கூடாதான்னு எனக்கு யோசிக்க தெரியலங்க. ஏன்னா என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்த லவ்ங்க நீங்க 2 பேரும். எனக்கு லவ்னா அது நீங்க 2 பேரும் தாங்க. எனக்கு இந்த பூமி பிடிக்கும், வானம் பிடிக்கும், இந்த கண்ணை பிடிக்கும், காஃபி பிடிக்கும், டீயை பிடிக்கும், உப்பு பிடிக்கும், சக்கரை பிடிக்கும், இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ரஜினியை பிடிக்கும், கமலை பிடிக்கும், மோகன்லாலை பிடிக்கும், மம்முட்டியை பிடிக்கும். நாளைக்கு எனக்கு 2 குழந்தைங்க கொடுத்தா அந்த 2 குழந்தைங்க எவசமே எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி ஒன்னையும் பிடிக்கும். ஐ லவ் யூ டூ.